வணக்கம். வேந்தரின் விழியில் விரியும் உலகம் மறைமணியில் ஒரு வாரம் சிறப்பு நிகழ்ச்சிக்காக உங்கள் முன் ரம்யா. உலகில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எவ்வளவோ நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாமே செய்திகள். இவற்றில் வெறும் செய்திகள் என்பதையும் தாண்டி ரசிக்கவும் நிறைய இருக்கின்றன. கடந்த வாரத்தில் உலகில் ரசிக்கத்தக்கவையாக வித்தியாசமாக என்னென்ன நிகழ்ந்தன இப்போது பார்க்கலாம். ஒலிம்பிக் போட்டிகளை பத்தி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒலிம்பிக்ல டைவ் போட்டிகளை பார்த்திருப்பீங்க. ஏன் உற்சாகத்துல மூக்கு மேல விரல வைக்கிறத கூட கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆனா உயரமான பாலத்தோட உச்சில இருந்து வீரர்கள் டைவ் அடிக்கிறத பார்த்திருக்கீங்களா? பார்க்காதவங்க இந்த காட்சிகளை பாருங்க. கிளிஃப் டைவிங் உயரமான மலை முகடுகள் பாலங்களின் உச்சியிலிருந்து பொதீர் என்று நீரில் குதிப்பதை கிளிஃப் டைவிங் என்று அழைக்கிறார்கள். இதற்காக உலக வாகையர் போட்டிகள் கூட நடந்து வருகின்றன. போஸ்னியா நாட்டின் மோஸ்தார் நகரில் நெரட்வா நதியின் மீது இப்படி ஒரு குதிப்பு போட்டி நடந்தது. போட்டிக்கு முன்னோட்டமாக புளியும் பழம் விழுந்தது போல பொதவென பாலத்திலிருந்து பலர் நதியில் குதிக்க அதன் பின் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமானது போட்டி. விறுவிறுப்பும் வித்தியாசமும் கலந்த இந்த டைவிங் போட்டியை காண மக்கள் கூட்டம் ஆவலுடன் அணி திரண்டிருந்தது. உலக புகழ்பெற்ற டைவிங் வீரரான பிரிட்டன் நாட்டின் கேரி ஹண்ட் பாலத்தின் உச்சியிலிருந்து முதல் ஆளாக குதிக்க தயாரானார். பாவம், பயிற்சியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக அவரால் சோபிக்க முடியவில்லை. அடுத்ததாக அமெரிக்க வீரர் டேவிட் கல்துரையின் முறை. அலங்காமல் குலுங்காமல் டைவடித்து அதிக புள்ளிகளை அள்ளிக்கொண்டார் அவர். அதன்பின் மெக்சிகோ நாட்டு வீரர்களான செர்கியோ குஷ்மான், ஜொனாதன் பர்தேஸ் ஆகியோர் அடுத்தடுத்து டைவடித்து அசத்தினர். போட்டியின் முடிவில் மெக்சிகோ வீரர் ஜொனாதன் பர்தேஸ் 480 புள்ளிகள் பெற்று முதலிடத்தை கைப்பற்றினார். செர்கியோ குஷ்மானுக்கு 2வது இடமும் அமெரிக்க வீரர் டேவிட் கல்துரைக்கு 3வது இடமும் கிடைத்தன. பிரிட்டன் வீரர் கேரி ஹண்டால் இந்த போட்டியில் குறைவான புள்ளிகளை பெற்று 5வது இடத்தையே பிடிக்க முடிந்தது. ஆனாலும் கடந்த போட்டிகளில் அவர் பெற்றிருந்த புள்ளிகளையும் சேர்த்து மொத்தமாக அவர் பெற்ற புள்ளிகள் 1090 என்பதால் சாம்பியன் பட்டத்தை கேரி ஹண்ட் தட்டி சென்றார். வெற்றி பெற்ற வீரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட வித்தியாசமான பரிசுகளுடன் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். வேடிக்கை பார்க்க வந்த பெண்களின் உற்சாகத்துக்கோ அளவே இல்லை. பாலங்களிலிருந்து பல்டி அடித்து நதியில் விழும் போட்டி அடுத்த கட்டமாக இத்தாலி நாட்டின் பொலிஞ்ஞானோ நகரில் நடக்க இருக்கிறது. ஆவல் ததும்ப காத்திருப்போம் அடுத்த போட்டிக்காக. ரெட்புல் நிறுவனம் ஒவ்வொரு நாட்டிலையும் நடத்துற குட்டி விமானங்களுக்கான பந்தயம் இந்த முறை பிரிட்டன்ல நடந்துச்சு. திகிலும் த்ரில்லும் கலந்த அந்த ஆகாய போட்டியை பார்த்தா நமக்கு திகில் ஆகுதா இல்ல த்ரில் ஆகுதான்னு இப்ப பார்த்துடலாம். குட்டி விமானங்களுக்கான விறுவிறு பந்தயம் குரோஷியா, ஹங்கேரி நாடுகளில் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது. தற்போது பிரிட்டனின் ஆஸ்காட் பகுதியில் புதிய விமான போட்டி அரங்கேறியது. அங்கு குதிரை பந்தய திடலில் ஏற்பாடாயிருந்த இந்த போட்டியை காண வழக்கம் போல ரசிகர்கள் குழுமியிருந்தனர். உள்ளூர் ரசிகர்கள் பிரிட்டன் தேசிய கொடியுடன் அங்கே குவிந்தனர். பிரிட்டன் வீரர் பால் போன்ஹாம் முதல் ஆளாக போட்டிக்கு தயாரானார். அளவு கடந்த ஆர்வத்தையும் ஆரவாரத்தையும் ரசிகர்கள் அவருக்கு தெரிவித்தனர். விற்றென விண்ணில் ஏறிய போன்ஹாம் தடைகளில் மீது இடித்துக் கொள்ளாமல் புகுந்து புறப்பட்டு விண்ணில் விந்தை நிகழ்த்தினார். எந்த தவறும் செய்துவிடாமல் விமானத்திலிருந்து வெற்றி வீரராக அவர் இறங்கிய போது ஆரவாரம் அணை கடந்தது.
ஆஸ்திரேலியாவின் மாட்கால் என்ற விண்ணாயகரும் விறுவிறுப்புக்கு குறை வைக்கவில்லை. அதிர வைக்கும் ஆகாய வித்தைக்கு பின் அட்டகாசமாக தரையிறங்கினார் மாட்கால். அதுபோல ஜப்பான் நாட்டு வீரர் யோஷிஹிடே மொரையோவும் அவர் பங்குக்கு அந்தரத்தில் ஆகாய ஊஞ்சல் ஆடி அசத்தினார். மணிக்கு 370 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வேகத்தில் பறந்து சாதனை படைத்தார்கள் இந்த வீரர்கள். போட்டியின் முடிவில் பிரிட்டன் வீரர் பால் போன்ஹாம் முதலிடம் பெற்றார். இரண்டாவது இடம் பிடித்த வீரரை விட 3 நொடிகள் அவர் முன்னதாக வந்திருந்தார். பன்னிரண்டு முழு புள்ளிகளை பெற்ற அவர் இந்த வெற்றியின் மூலம் தனது ஒட்டுமொத்த புள்ளிகளில் 8 புள்ளிகளை உயர்த்தி கொண்டார். இரண்டாவது இடம் ஆஸ்திரேலியா வீரர் மாட்காலுக்கும், மூன்றாவது இடம் ஜப்பான் வீரர் யோஷிஹிடே மொரையோவுக்கும் கிடைத்தது. Great effort today. The teamwork in our team is superb. Aeroplane is going beautifully, so that's it. It's down to the team. I just point it in the right direction. நடப்பு சாம்பியனான பிரிட்டனின் நைஜல் லாம்புக்கு 5வது இடமே கிடைத்தது. இதன் மூலம் தனது சாம்பியன் வாய்ப்பை அவர் இழந்ததுதான் இதில் சோகம். நிறைய கலர் சாக் பீஸ், 20,000 மக்கள், ஒரு பெரிய வீதி, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்? அந்த தெருவே கண் கவர் சாக் பீஸ் ஓவியங்களோட கலை குடமா மாறிடும்ல. இந்த கலகலப்பான கலர் கலாட்டாவை இப்ப நம்ம பார்க்கலாம். டென்மார்க் நாட்டின் தலைநகரமான கோபன்ஹேகன். இங்கே நகரின் நடுவே உள்ள நோரோ புரோக்கெட் என்ற வடக்கு பால வீதியில் 20,000 மக்கள் கூடினார்கள். அனைவருக்கும் வண்ண வண்ண சுண்ணக்கட்டிகள் இலவசமாக வழங்கப்பட்டன. அப்புறம் என்ன, பரபரவென தரையில் வரைய தொடங்கிவிட்டார்கள் அவர்கள். கருப்பு, வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, நீலம், பச்சை என பல பல வண்ணங்களில் உலக சாதனைக்காக உற்சாகமாக நடந்தது இந்த தெரு ஓவிய போட்டி. அவர்களை ஊக்குவிக்க பறவைகளின் இன்னிசை ஒலிகள் ஒலிபெருக்கிகள் மூலம் இசைக்கப்பட்டன. மிச்சல் ஜோர்ஜின்சன் என்ற மாணவி டென்மார்க் நாட்டின் தேசிய கொடியையும் கூடவே கோபன்ஹேகன் என்ற வார்த்தையையும் எழுதி வைத்திருந்தார். தெருவில் மக்கள் வரைவதை பார்த்தேன், நானும் வந்து சேர்ந்து கொண்டேன் என்றார் அவர். மீ பெர்தல்சன் என்ற பெண்மணி வானவில் ஒன்றை அழகாக வரைந்துவிட்டு அதன் அருகில் அக்கடா என்று உட்கார்ந்து கொண்டார். இந்த ஓவிய நிகழ்ச்சியில் பங்கேற்பது உற்சாகம் அளிக்கிறது என்றார் அவர். நேரம் ஆக ஆக வேகமும் விறுவிறுப்பும் கூடியது. பலர் நடந்தும் சைக்கிள்களிலும் இந்த ஓவிய தெருவை கடந்து சென்றனர். சில மணி நேரங்களில் 1.3 கிலோமீட்டர் நீளத்திற்கு தெரு முழுவதுமே பல நாட்டு தேசிய கொடிகள், மலர்கள், பறவைகள், வாசகங்கள், ஓவியங்களால் நிறைந்தது. முடிவில் கின்னஸ் உலக சாதனை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த பிரம்மாண்ட தெரு ஓவியத்தை அளந்து பார்த்தார்கள். சோல்வாஷ் என்ற அமைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த தெரு ஓவியம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறாவிட்டாலும் கூட மகிழ்ச்சி அடைவேன் என்றார் அந்த அமைப்பைச் சேர்ந்த ஓவியர் எமில் கிளெம். I feel good because that was a part of the aim. But without the record, I would feel great same way because I saw what happened to the people living in love and joy. எதிர்பார்த்தது போலவே 18,598 சதுர மீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடந்த இந்த ஓவியம் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது. கின்னஸ் அமைப்பின் செய்தா சுபாஷி ஜெமிஷி இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த போது மக்கள் ஆரவாரமாக அதனை கைத்தட்டி வரவேற்றார்கள்.
இதற்கு முன்பு அமெரிக்காவில் 8361 சதுர மீட்டர் பரப்பளவில் வரையப்பட்ட தெரு ஓவியமே உலகின் மிகப்பெரிய தெரு ஓவியமாக இருந்தது. 2008 நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனையை கோபன்ஹேகன் நகரம் 10,000 சதுர மீட்டர் வித்தியாசத்தில் முறியடித்து சாதனை படைத்துள்ளது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு விழியில் விரியும் உலகம் மீண்டும் சொல்லும். தொடர்ந்து விரிகிறது விழியில் விரியும் உலகம். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப வித்தியாசமா செய்யறவங்கன்னா அது கண்டிப்பா ரஷ்யத்தில் தான். மாஸ்கோ நகர்ல இருக்க புகழ்பெற்ற ஒரு பொங்கு நீரூற்றுக்கு பக்கத்துல திரும்பவும் அவங்க வித்தியாசமா எதையோ செஞ்சிருக்காங்களாம். வாங்க அதை பார்த்து நம்மளுக்கும் ஏதாச்சும் வித்தியாசமா செய்ய முடியுமான்னு தெரிஞ்சுக்கலாம். ரஷ்ய தலைநகரம் மாஸ்கோ. இங்கே செஞ்சதுக்கத்தின் அருகே உள்ள ஒரு பொங்கும் பூம்புணல் மிகவும் புகழ் பெற்றது. இந்த பக்கம் வலம் வந்தவர்களுக்கு ஓர் இனிய அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த பொங்கு நீரூற்றில் நீருக்கு பதிலாக தர்பூசணி பழங்கள் நிறைந்திருந்தன. எங்கு பார்த்தாலும் தர்பூசணிகளின் இனிய மனம். மலை போல இங்கு குவிந்திருந்த பூசணிகளை பார்த்து மலைத்து போனார்கள் மக்கள். கிரெம்லின் அருகே உள்ள கம் என்ற வணிக நிறுவனம் இந்த வித்தியாசமான ஏற்பாட்டை செய்திருந்தது. குண்டு பூசணிகளின் குவியலை வேடிக்கை பார்க்க வந்த மக்களுக்கு விறுவிறுப்பாக தர்பூசணி பழ விற்பனையும் நடந்தது. பூசணிகளை எடை போட்டு வாங்கி எடுத்து சென்றனர் பலர். வெட்டப்பட்ட தர்பூசணி பழ துண்டுகள் சின்ன சின்ன கோப்பைகளிலும் விற்கப்பட்டன. Мы гуляем, просто видели, что раньше здесь был фонтан, и надеялись увидеть его еще раз. Увидели гору арбузов. Стало смешно. சைபீரியாவிலிருந்து மாஸ்கோவுக்கு சுற்றுலா பயணியாக வந்த இரினாவையும் இந்த காட்சி கவர்ந்துவிட்டது. அவர் என்ன சொல்கிறார் கேட்போம். Ну что, это очень прекрасная идея, очень хорошая идея, летний вариант и очень бесподобная. То есть окунулись как будто бы в лето заново, несмотря на то, что на улице холодно. Мы в восторге, дочь, скажи. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பலரும் இந்த தர்பூசணி பழங்களை வாங்கி ஒரு கை பார்த்தார்கள். மலை போல குவிந்திருந்த தர்பூசணி பழ நீரூற்று முன்பு நின்று பலர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். புதுமண ஜோடி ஒன்றும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டது. தர்பூசணி பழங்களுடன் கேண்டலூப் பழங்களும் நீரூற்றை அழகு செய்தன. சின்ன சின்ன கோப்பைகளில் கேண்டலூப் பழத்துண்டுகளும் விற்பனைக்காக வீற்றிருந்தன. இந்த தர்பூசணி கேண்டலூப் பழ கூட்டணி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை மாஸ்கோ செஞ்சதுக்கத்தில் மனம் பரப்ப இருக்கிறது. ஏங்குன்னு எல்லாரையும் ஏங்க வைக்கிற ஒரு நடனம்னா அது கண்டிப்பா டாங்கோ நடனம் தான். டாங்கோ நடனத்தோட பிறப்பிடமான அர்ஜென்டினால பல நாட்டு ஜோடிகள் பங்கெடுத்துக்கிட்ட டாங்கோ நடன போட்டி பட்டைய கிளப்பி இருக்கு. டாங்கோ நடன போட்டியில நாம இல்லாமலா? வாங்க உடனே பார்த்துடலாம். இருவர் சேர்ந்தாடும் ஜோடி நடனங்களில் ஒன்று டாங்கோ. அர்ஜென்டினா, உருகுவே நாடுகளில் உதித்த நடனம் இது இன்று உலகம் முழுவதும் உற்சாகமாக ஆடப்படுகிறது. ஹபேனரோ, ஃபெலின்கோ, ஜாசுலா, பால்கா, வால்ஸ் என்று டாங்கோ நடனத்தில் பல வகைகள் உள்ளன. அக்கார்டின், பியூனோ, கிட்டார், வயலின், டபுள் பாஸ் இசையுடன் ஆடும் இந்த நடனத்திற்கு ஈடு இணையே இல்லை. டாங்கோ நடனத்தின் பிறப்பிடமான அர்ஜென்டினாவில் ஆண்டுதோறும் இதற்காக உலக சாம்பியன் போட்டிகள் நடைபெறும். இந்த ஆண்டு அர்ஜென்டினாவின் தலைநகரமான பியூனஸ் ஐரிஸில் இதற்காக தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்றன. கொலம்பியா, இத்தாலி உட்பட உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஜோடிகள் இந்த நடன போட்டியில் பங்கேற்றனர். நடனங்களை விரித்த விழி மூடாமல் நடுவர் குழு ஒன்று கண்காணித்தபடி இருந்தது. ஆடும் ஜோடிகளுக்கு மதிப்பெண்களையும் அது வழங்கி கொண்டிருந்தது. இந்த தகுதி சுற்றி போட்டியின் போது ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ரோசிலினா டெல்பினா என்ற பெண்மணி அவரது நடன ஆசிரியரான எலினோரா நிக்கோச்சியோவுடன் ஆடி கலக்கினார்.
2 பெண்கள் சேர்ந்து ஆடிய இந்த டாங்கோ நடனம் பார்வையாளர்கள் மட்டுமின்றி நடுவர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இது பற்றி ரோசினா டெல்ஃபினா என்ன சொல்கிறார், இதோ கேட்டு விடுவோமே. Es la misma técnica, tal vez el trato es distinto porque somos 2 mujeres y entre hombres y mujeres siempre hay otras tensiones que entre 2 mujeres o entre 2 hombres, ¿no? Pero no, si no pasa nada, lo estuvimos ensayando, no pensamos hacer algo raro más allá de ser una pareja mujer y mujer. அதுபோல துருக்கி நாட்டில் இருந்து வந்த ஒரு நடன ஜோடியும் டாங்கோ போட்டியில் பங்கேற்றது. அந்த ஜோடியில் ஒருவரான உசு ஆர்டன் இறுதிப் போட்டியில் இடம்பெற விரும்புவதாக கூறினார். We want the final like everybody, but it doesn't matter because it is really fun and enjoyable. We are very happy being here. டாங்கோ நடனத்தின் ஹாட்ஸ்பாட் இடம் பியூனஸ் ஐரஸ் நகரம்தான். டாங்கோ நடன இறுதிப் போட்டி வரும் 27ஆம் தேதி இங்கே நடைபெற உள்ளது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வெளியில் விரியும் உலகம் மீண்டும் சுழலும். தொடர்ந்து விரிகிறது வெளியில் விரியும் உலகம். பீட்டில்ஸ் அப்படின்னாலே பிரமிப்பு தான். 60களில் தங்களோட இசையால இந்த உலகத்தையே கட்டி போட்ட இசைக்குழு அது. அந்த பீட்டில்ஸ் இசைக்குழு பயன்படுத்தின 300 பொருட்கள் இப்போ ஏலத்துக்கு வந்திருக்கான். அது என்னென்ன பொருட்களா இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல? இதோ அந்த பட்டியல் உங்களுக்காக. பீட்டில்ஸ் இந்த பெயரை கேட்டாலே இன்னிசை ரசிகர்கள் இப்போதும் மெய்சிலிர்த்து போவார்கள். அந்த அளவுக்கு 1960களில் தனது இன்னிசையால் உலகத்தை கிறங்கடித்த இசைக்குழு பீட்டில்ஸ். பிரிட்டனைச் சேர்ந்த இந்த பீட்டில்ஸ் இசைக்குழு தொடர்பான அனைத்து சங்கதிகளுமே உலகில் இன்றும் பொக்கிஷம் போல காக்கப்படுகின்றன. இந்த நிலையில் பீட்டில்ஸ் இசைக்குழு தொடர்பான சில பொருள்கள் அமெரிக்காவில் அடுத்த வாரம் ஏலத்துக்கு வர உள்ளன. 1961இல் பீட்டில்ஸ் இசைக்குழு ஜெர்மனிக்கு சென்றிருந்த போது அந்த நாட்டு நிறுவனம் ஒன்றுடன் முதல் முறையாக வணிக ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது. இந்த ஒப்பந்தத்தில் பீட்டில்ஸ் இசைக்குழுவின் 4 தூண்களான பால் மக்கார்ட்னி, ஜான் லென்னன், ஜார்ஜ் ஹாரிசன், ட்ரம் இசைக்கலைஞரான பீட்டர் பெஸ்ட் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். ஜெர்மன் மொழியிலான இந்த ஒப்பந்த ஆவணம் மட்டும் 1,02,00,000 ரூபாய்க்கு ஏலம் போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தில் பீட்டில்ஸ் என்ற பெயரே இல்லாதது வினோதமான ஒன்று. இந்த பெயர் ஜெர்மனியில் எடுபடாது என அப்போது கருதப்பட்டதால் பீட்டில்ஸ் என்ற பெயர் இல்லாமலேயே இந்த வணிக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இது தவிர இந்த இசைக்குழு தொடர்பான இன்னும் 300 பொருள்களையும் ஹெரிட்டேஜ் நிறுவனம் ஏலம் விட உள்ளது. இவற்றில் மிக முக்கியமானது பீட்டில்ஸ் இசைக்குழு பயன்படுத்திய கிட்டார் இசைக்கருவி. இன்னும் மெருகு குலையாமல் புத்தம் புதிதாக உள்ள 12 கம்பிகள் கொண்ட இந்த ஜார்டன் கிட்டார் எக்கச்சக்க விலைக்கு போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோல பீட்டில்ஸ் இசைக்குழு முதன்முறையாக இசையமைத்து வெளியிட்ட லவ் மீ டூ என்ற இசை ஆல்பமும் அதன் மீதுள்ள பீட்டில்ஸ் இசைக்குழுவினரின் கையெழுத்துகளும் கூட ஏலத்தில் விற்பனையாக உள்ளன. இது ஏறத்தாழ 6,80,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எகிரும் என கணிக்கப்பட்டுள்ளது. பீட்டில்ஸ் இசைக்குழுவுக்கு இன்றும் உலகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். இந்த இசைக்குழு தொடர்பான 300 பொருள்கள் ஏலத்துக்கு வர இருப்பது இதுவே முதல் முறை என்பதால் ஏலத்தில் விடப்படும் நாளை எண்ணி ஆவல் பொங்க காத்திருக்கிறார்கள் பீட்டில்ஸ் ரசிகர்கள். பாரிஸ் நகரத்தோட நட்ட நடுவுல பச்சை பசேல் புல்வெளி. இங்க ஏறத்தாழ 71 நாடுகளை சேர்ந்த 70,000 பேர் ஒன்னா கூடி உலகத்தோட மிகப்பெரிய பிக்னிக் ஒன்ன கொண்டாடி இருக்காங்க. பிரம்மி போன்ற அந்த காட்சிகள் உங்களை பரவசப்படுத்த இதோ காத்திருக்கு.
பிரான்ஸ் நாட்டின் தலைநகரமான பாரிஸ் நகரின் நடுவே கம்பீரமாக நிற்கும் ஈஃபில் கோபுரம், இதன் அருகே அமர்க்கலமாக நடக்கிறது பிக்னிக். பள்ளி விடுமுறை முடிந்து குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கு திரும்பும்போது, விடுமுறையில் நீ எங்கே டூர் போயிருந்தாய் என்று கேட்டால் ஏழை குழந்தைகள் இதற்கு பதில் சொல்லவே முடியாது. விடுமுறை காலத்தில் சொந்த நகரத்தை விட்டு வேறு எங்கும் போக முடியாத குழந்தைகள் உலகில் ஏராளம். இது போன்ற குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நோக்கத்தில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் பிரான்ஸ் உள்பட 71 நாடுகளைச் சேர்ந்த குழந்தைகளையும் அவர்களது பெற்றோர்களையும் ஒரு நாள் பயணமாக பிரான்ஸ் நாட்டுக்கு அழைத்திருந்தது. அந்த 70,000 பேரும் ஈஃபில் கோபுரம் அருகே கூடி பிக்னிக்கை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். சிறார்கள் கூட்டம் கூட்டமாக கொண்டாடி மகிழ ஏராளமான அம்சங்கள் அங்கே இடம்பெற்றிருந்தன. பாரிஸ் நகரின் புறநகர் பகுதியான அர்ஜென்டியூல் பகுதியைச் சேர்ந்த பலரும் இந்த பிக்னிக்கில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். அர்ஜென்டியூல் பகுதியில் வசிக்கும் மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த சல்மாக்கிரா என்ற 13 வயது பெண்ணின் குடும்பமும் இந்த பிக்னிக்கில் பங்கேற்றது. கடை ஒன்றில் ஊழியராக பணியாற்றும் இந்த மொராக்கோ நாட்டுக்காரர் முதன்முறையாக அவர் குடும்பத்தை பிக்னிக்கு கூட்டி வந்திருந்தார். இந்த இனிய அனுபவம் பற்றி அவரது மகள் சல்மாக்கிரா என்ன சொல்கிறார் என்பதை கேட்டுவிடலாம். Une vacance pour moi c'est de sortir, de voyager, de ne pas rester bloqué dans une ville comme Argenteuil, de ne pas rester bloqué, de sortir, de voyager, de rester avec la famille, avec les copains, les amis. பூங்கா ஒன்றில் இருந்து புறப்பட்ட சல்மாக்கிராவின் குடும்பம் ஈஃபில் கோபுரத்தின் அருகே நடந்த பிரம்மாண்ட பிக்னிக்கில் தன்னையும் இணைத்துக் கொண்டது. இந்த பிக்னிக்கில் இசை என்ற அம்சத்துக்கும் ஏராளமான இடம் இருந்தது. பாங்கோ ட்ரம்ஸ்களை வாசித்து மகிழ்ந்தனர் பல குழந்தைகள். Je suis très ravie de cette journée. C'est trop bien. Je vais bien rester 2 jours. கொண்டாட்டமும் குதூகலமும் அதோடு முடியவில்லை. பிரான்ஸ் நாட்டு பிரதமர் மானுவேல் வால்ஸை சந்திக்க அவரது இல்லத்துக்கு திரண்டு சென்றனர் குழந்தைகள். மான்டிக்னான் என்ற தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் தன்னை சந்திக்க வந்த குழந்தைகளை அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு காலை உணவளித்தார் பிரதமர் மானுவேல் வால்ஸ். பிரதமருடன் படமெடுத்துக் கொண்டார்கள் குழந்தைகள். பின்னர் மீண்டும் ஈஃபில் கோபுர பிக்னிக்கில் அவர்கள் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் நாட்டின் புகழ்பெற்ற பாப்பாடகர் எம் பொராக்காவின் இசையுடன் இனிதே நிறைவடைந்தது உலகின் இந்த பிரம்மாண்டமான பிக்னிக். இத்துடன் வேந்தரின் விழியில் விரியும் உலகம் மறைமணியில் ஒரு வாரம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் இதே வேளையில் சந்திப்போம். வணக்கம்.